நான் வந்து எனக்கு சொல்லும் போதே ஒரு பட்ஜெட்ல தான் சொல்லி எடுக்கப்பட்ட படம். அதுக்கப்புறம் இன்னொரு லாங்குவேஜ் பண்ணணும்னு கமல் சார் சொல்லும் போது அவர் மேல நான் ரொம்ப ரொம்ப இன்வால்வ். அதாவது நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய நடிகர்ல அவர் வந்து தலையாய மனிதர். அதனால அவர் வந்து சொல்லும் போது நான் எடுத்தேன். ஆனா இறங்கி போகும்போது தான் அவருடைய தேடல்கள் வந்து அதிகமா போயிடுச்சு. அவருடைய தேடல் போக போக அதோட டிராவல் பண்ண வேண்டியதாகி போச்சு. அப்படி இறங்கும்போது நடுப்புற போய் நிறுத்திட்டு பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய ஒரு கடைநிலை மனிதனா நான் இருக்கக்கூடாதுன்னு அவருடைய ஆசைக்கும் வேள்விக்கும் நான் என்னையாவும் இதுவாகும் அந்த யாகத்துக்கு நான் என்னையாவே தயார்படுத்தின்னு அதில் ஈடுபட்டு அவருடைய பங்களிப்பை நிறைவு செய்தேன். அவருடைய வரலாற்றுல பாருங்க, அன்னைக்கு வந்து அந்த படம் யாருக்கும் புரியல. அதாவது எனக்கு வந்து பொருளாதாரத்துல பெரிய இழப்பு அந்த படம் கொடுத்தா கூட இன்னைக்கு ஒரு அயல் நாட்டில இருந்து வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய இயக்குனர் வந்து நான் ஆளவந்தான் படம் பார்த்துதான் நான் வந்து வன்முறையை வந்து 2Dலயும் 3Dலயும் நான் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லும் போது அது வந்து அன்னைக்கு 10 வருஷத்துக்கு. ஆனா அன்னைக்கு சொன்னாங்க, ஏமா 10 வருஷத்துக்கு பின்னாடி கொடுக்க வேண்டிய படத்தை கமல் சார் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு அப்படின்னாங்க. அதோடைய பிரதிபலன்ன்றது இன்னைக்குதான் அது அறுவடை பண்ண வேண்டியதா இருக்கு. திரும்ப அந்த படத்தை நான் பண்ணலான்னு இருக்கிறேன். இதெல்லாம் விளம்பரமா வச்சு எந்த படத்தான் நான் முதலீட்டை இழந்தேனோ அதே படத்தான் திரும்ப ஈடுகட்ட முடியும். அதை வந்து திரும்ப அதே கமல் சாருக்கு சமர்ப்பணம் பண்ணுவேன். இந்த விஷயம் நீங்க இப்போ ரொம்ப ஓப்பனா சொன்னீங்க சார். உங்களுக்கு பெருசா அதுல இழப்பு வந்தது, பினான்சியலா பெரிய லாஸ் உங்களுக்கு. மறுபடியும் அது வந்து சரி கட்டுறதுக்கு இந்த படத்தை யூஸ் பண்றேன்னு சொல்றீங்க. பட் அந்த நேரம் இருந்தது அந்த பினான்சியல், அதான் நீங்க வந்து ஒரு மேன் வித் கோல்டன் ஹேண்ட், தொட்டா அது காசா மாறும் அப்படின்னு அவ்வளோ நீங்க யோசிச்சு ரொம்ப ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி பிளான் பண்ணி படங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தை எப்படி நீங்க how did you take this failure? இல்ல, அந்த நேரத்துல வந்து அவருடைய படம் வந்து சாட்சி 424 ரூபாய் 4 கோடிக்கு போச்சு. ஹேராம் வந்து 5.5 கோடி போச்சு. நம்ம படம் வந்து ஒரு 7 கோடி போவோம்னு அவரு சொல்லி எனக்கு தைரியம் கொடுத்துருந்தாரு. அதனால எனக்கு 10 கோடி வியாபாரம் வருது, எத்தனை கொடுக்குறேன், 10 கோடி வரும் சார், 5 கோடி அட்வான்ஸ் வருது, நம்ம வாங்கிக்கலாம். நம்ம இல்ல இன்னும் பெரிய வேலைக்கு போவோம்னு எனக்கு சொல்றாரு. அதை வந்து அணைப்படுறாரு. அதுக்கப்புறம் 12 கோடி வருது. அவங்களுடைய ஆடிட்டர் அக்பரும் அவருடைய ப்ரொடக்ஷன் அவருடைய கம்பெனியை பார்த்து டிஎன் சுப்பிரமணியமும் வந்து 12 கோடி கேட்கறாங்க. கொடுத்துடலாம் சொல்லும் போது அப்ப 15 கோடி விழுங்கன்றாரு. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் கிட்ட நெருங்க வந்து வியாபாரிகள் பண்ண பிடிச்சி பார்ப்பாங்க. நெருக்கத்துல வந்து அவங்களுடைய குணாதிசயம். அதான் நார்த் இந்தியா பீப்புள் வந்து 100% நம்ம சவுத் இந்தியன்ல என்ன சூழல் தெரியல அதை வந்து அந்த படத்தை வந்து நெக்லெக்ட் பண்ணாங்க. ஸோ 12 கோடின்றது கடைசியில் எனக்கு 2 கோடி தான் வந்தது. அந்த 10 கோடி தான் எனக்கு இழப்பு. அன்னைக்கு அவங்க ஓகே கொடுத்துருங்க தானும் சொல்லியிருந்தாருன்னா அந்த கஷ்டமே வந்திருக்காரு. அந்த நேரங்கள் இருந்தாலும் அந்த மனிதர் வந்து அவருடைய சம்பளத்தை இறுதி கட்ட சூழ்நிலை தன்னால் ஒரு இழப்பு தானுக்கு வந்ததுன்றதுக்காக அவருடைய சம்பளத்தை கணிசமா பறிச்சுக்கணும். அதை நம்ம இந்த நேரத்துல பதிவு போயிட்டோம். தன் மீது ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதுக்கு முன்னுதாரணமா வந்து அவங்க பிரதரை வந்து இல்ல தம்பி ஃபீல் பண்ணது, இந்த பணம் நீங்க கொடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல சார், முதல்ல எனக்கு வந்து சேர்ந்ததை கண்டிப்பா தரும். அதே மாதிரி திரும்பவும் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வருது, அந்த படம் அதே விளம்பரம் நான் பண்ணி அதே பணத்தை அவருக்கு கொடுக்கணும்னு மனசுல வச்சிருக்கேன். சோ நைஸ் சார். இந்த